இறையமுதம் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 16ஆம் நாள் 30/3/2026 மார்ச் மாதம் திங்கட்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:14 லக்னம் மீன லக்னம். இன்றைய தினத்துக்கான திதி துவாதசி காலை 8:26 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு திரையோதசி வருகின்றது. நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் மாலை 3:47 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பூரம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும். ராகு காலம் 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 4:30 முதல் 6 மணி வரையிலும். குளிகை 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். இன்று யோகம் மரண யோகம் இருக்கின்றது. மாலை 3:47 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 9 முதல் 10:30 மணி வரையிலும். இன்றைய தினத்துக்கான சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர். சந்திராஷ்டமம் உத்திராடம் மற்றும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 3:47 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய நடவடிக்கைகள்ல கவனமாகவும் இருங்க. உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. சக பணியாளர்களுடன் சின்ன சின்ன சச்சரவுகளும் ஏற்பட்டு நீங்கும். பொறுமையாக இருந்து செயலாற்றுவதும் நல்லது. தொடர்பாடல்கள்ல இருந்து வந்த குறைபாடுகளும் நீங்கும். உங்கள் துணை இடத்துல மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். நல்ல புரிந்துணர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்பற்றாக்குறை என்று எதுவும் இருக்காது. சில செலவுகளை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். கால்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதும் நல்லதுதாங்க. சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வீடு வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. வாகனங்கள் வாங்கக்கூடிய ஆசைகளும் நிறைவேறும். வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். உடன் பிறந்தவர்களுடைய வழியில சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் தோன்றி மறையும். பழக்க வழக்கங்கள்ல மாற்றங்களும் ஏற்படலாம். சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் சாதகமாகவும் அமையும். ஆரோக்கியத்துல இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். வியாபாரம் சிறப்பாகவும் நடைபெறும். செல்வாக்கும் அதிகரிக்கும். சிறப்பாகவும் முடிக்கவும் செய்வீங்க. யோகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். செயல்பாடுகள்ல வேகத்தை அதிகப்படுத்தி நினைத்த காரியங்களை செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத சில தனவரவுகளின் மூலமாக சேமிப்புகளும் அதிகரிக்கும். வேலையின் காரணமாக அலைச்சல்களும் இருக்கும். உடல் சோர்வும் ஏற்படலாம். அரசாங்க பலன்கள் குறித்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். சில அரசாங்க வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். சக ஊழியர்கள் கிட்ட அனுசரித்து செல்வதும் நல்லது. மற்றவர்களிடத்துல குடும்ப விஷயங்களை பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். இடமாற்றங்கள் சம்பந்தப்பட்ட வேலைகள்ல நன்றாக சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. உங்களிடத்துல பழகும் நண்பர்கள் உறவினர்களுடைய பலம் மற்றும் பலவீனத்தை உணரவும் செய்வீங்க. தைரியமாக சில முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. அரசால் ஆதாயமும் உண்டாகும். வாகனங்களை எல்லாமே சீர் செய்து விடுவீங்க. வியாபாரத்துல அதிரடியான திட்டங்களை தீட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அதிகாரிகளுக்கு நெருக்கமும் ஆவீங்க. முயற்சியினால முன்னேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதில தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். குடும்பத்துல வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். இன்று அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலைகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். பங்குதாரர்களினால அனுகூலமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று சவால்கள் நிறைந்த நாள் என்றும் கூறலாம். இன்று சில பொறுப்புகளும் வந்து சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உழைப்பும் அதிகரிக்கும். திட்டமிட்டு இருந்த வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. இன்று எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். உங்களுடைய பெயரும் புகழும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டமிட்டு இருந்து வந்த வேலைகளை எண்ணிய விதத்துல முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விளையாட்டு விஷயங்கள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய விருப்பங்களை அறிந்து அதனை நிறைவேற்றவும் செய்வீங்க. அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும்.
உறவினர்களின் மூலம் அலைச்சல்களும் இருக்கும். ஒப்பந்தங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். தாய்மாமனுடைய வழியில ஆதாயமும் உண்டாகும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். உங்கள் வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையாக இருப்பதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நன்மை தீமை என்று இரண்டுமே கலந்தே காணப்படும். பேசும்பொழுது வார்த்தைகள கவனமாகவும் இருங்க. பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். சிறிய முயற்சிகள்ல கூட நல்ல வெற்றியையும் பெற்றுவிடலாம். உங்கள் துணையுடன் சில பயனுள்ள விஷயங்களை பற்றி பேசவும் செய்வீங்க. பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாகவும் இருக்கும். உறவுல நல்லிணக்கத்தை பராமரிக்கக்கூடிய வகையில நீங்க பேசவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். கணிசமான தொகையை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்காக பணத்தை செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. மனதில இருந்து வந்த தயக்கங்களும் நீங்கி தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். விற்பனையில இருந்து வந்த தடைகளும் நீங்கும். தொழில் போட்டிகளும் நீங்கும். வருமானமும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. தேக ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். கையில பணமும் இருக்கும். சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் வந்து சேரும். கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சேமித்து வைத்திருந்த பணத்தை இப்பொழுது நீங்க நல்ல முறையில பயன்படுத்தவும் செய்வீங்க. உயர்வும் உண்டாகும். சிலருக்கு வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகம் பார்க்கின்ற இடத்துல சில ஆதரவான சூழ்நிலைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்திற்கு தேவையான புதிய வழிகளையும் கண்டறியவும் செய்வீங்க. சில புதிய யுக்திகளையும் கையாளவும் செய்வீங்க. உடனே முடியக்கூடிய சில வேலைகள்ல கூட இழுபறிகளும் ஏற்பட்டும் நீங்கலாம். சீட்டு கட்டி வந்த பணத்தை பயனுள்ள விஷயங்களுக்காக நீங்க பயன்படுத்தவும் செய்வீங்க. சூழ்நிலைகளை அறிந்து கருத்துக்கள் கூறுவதும் நல்லது. திட்டமிட்டு இருந்து வந்த பயணங்கள் நல்லபடியாகவும் முடியும். செலவுகள் செய்யும் பொழுது இது தேவைதானா என்பதை அறிந்து செய்வதும் நல்லது. கடந்த 2 நாட்களாக கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கி மகிழ்ச்சியும் உண்டாகும். இழுபறியாக இருந்து வந்த வேலைகளும் முடியும். உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல கூடுதலான லாபத்தையும் பெறலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் மதிக்கவும் செய்வாங்க. தடைகள் நீங்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். சிலருக்கு வீண் செலவுகளும் ஏற்படலாம். எதிரிகளுடைய வகையில ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். முக்கிய பிரமுகர்களுடைய தொடர்பும் கிடைக்கப் பெறுவீங்க. மூத்த சகோதரர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். இன்று சில விரயங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில சாதகமான சூழ்நிலைகளும் அமையும். அரசியல் களத்துல உங்களுடைய எதிரிகள் யார் என்று உங்களுக்கு தெரிய வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெற்றியும் உண்டாகும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். அன்றாட வேலைகளையுமே நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில உங்கள் குடும்பத்தினருடன் சிறிது நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செயல்பாடுகள்ல இருந்து வந்த சோர்வும் நீங்கி சுறுசுறுப்புடனும் இருப்பீங்க. குடும்பத்துல கலகலப்பான சூழலும் இருக்கும். பொருளாதார சிக்கல்களும் குறையும். வேலையாட்கள் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல சாதகமான சூழலும் உண்டாகும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றவும் செய்வீங்க. அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். இன்று லாபம் நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வும் நீங்கும். எதிர்பார்த்த சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. அதிகாரிகளினால ஆதாயமும் உண்டாகும். மிருகசரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. சகோதரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பலன்கள் கலந்தே காணப்படும். இன்றைய நாளை சிறப்பாக திட்டமிடுவதும் நல்லது. இன்று உங்களுக்கு சரியான வழிகாட்டுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பணிகளை திறம்பட செயலாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதே சமயத்துல வேலையின் தொடக்கத்துல சின்ன சின்ன தடைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனை எல்லாமே கடந்து வரவும் செய்வீங்க. திருமண உறவுல காதலுக்கு உகந்த நாள் என்றும் கூறலாம். இன்று உங்கள் துணையிடத்துல அன்பான உரையாடல்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு உங்களுடைய தேவைகளுக்காக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இதன் மூலமாக உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தோள்கள்ல வலி போன்ற உணர்வும் ஏற்படலாம். சிறிய அளவுல உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது. செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று வருமானமும் அதிகரிக்கும். நிம்மதியாகவும் உணர்வீங்க. வேலை இடங்கள்ல திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நுட்பமாக வேலைகள் செய்வதனால மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல புதிய திட்டங்களின் மூலமாக வருமானமும் அதிகரிக்கும். உங்களை தேடி சில நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். சில நல்ல செய்திகளும் வந்து சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிநாட்டு நண்பர் ஒருவர் உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. வெளியூர் பயணங்கள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனுகூலமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். புதிய தொழில்நுட்பத்தின் மூலமாக வியாபாரத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் சம்பந்தமான விஷயத்துல புத்திசாலித்தனமாகவும் செயல்படுவீங்க. உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இழுபறியான போக்கும் மாறும். உயர் அதிகாரிகள் சற்று கோபமாக பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய மனையிடங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இதுல கவனமாகவும் இருங்க. வெளியூர் பயணங்களின் பொழுது விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. இன்று வேகத்துடனும் விவேகத்துடனும் செயல்படுவதும் நல்லது தாங்க. இன்று சில வேலைகளை போராடி தாங்க முடிக்க வேண்டியதும் இருக்கும். குடும்பத்துல சலசலப்புகளும் ஏற்படலாம். உங்களை சுற்றி இருப்பவர்களை பற்றி அறிந்தும் கொள்வீங்க. வியாபாரத்துல அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய சொந்த விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாம். எதிர்பார்ப்புகள் தாமதமானாலும் நல்லபடியாகவும் நிறைவேறும். சகோதரர்களுடைய ஆதரவுகள் உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். தந்தையின் வழியில சில செலவுகளும் ஏற்படலாம். புதிய முயற்சிகள் அனுகூலமாகவும் முடியும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகளினால செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு குடும்ப விஷயமாக திடீர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வாகனத்துல செல்லும் பொழுது கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. அலுவலக பணிகள்ல உற்சாகமாகவும் இருப்பீங்க. வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். இன்று உங்கள் பிள்ளைகள் கிட்ட இருந்து மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். தொழில வெற்றியும் உண்டாகும். மன உறுதியுடனும் காணப்படுவீங்க. அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று பேச்சுவார்த்தைகள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. வாடிக்கையாளர்களுடைய எண்ணங்களை புரிந்தும் கொள்வீங்க. அதற்கு தகுந்தாற்போல் செயலாற்றவும் செய்வீங்க. உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. குடும்ப விவகாரங்களை மற்றவர்களிடத்துல பகிர்ந்து கொள்வதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. விளையாட்டு சார்ந்த விஷயங்கள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். நட்பு மேம்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அன்னை மீனாட்சியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பேச்சுக்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சுறுசுறுப்பாகவும் காணப்படுவீங்க. பொறுப்புகளும் இருக்கும். என்ற செய்யும் செயல்கள்ல சரியான திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பணிகளை மேற்கொள்வதில் மும்முரமாகவும் இருப்பீங்க. திருமண உறவுல என்ற காதலுக்கு உகந்த நாள் என்றும் கூறலாம். உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியான நேரத்தை பகிர்ந்தும் கொள்வீங்க. இருவருக்கும் இடையிலே என்ற அன்பான உரையாடல்களும் நடைபெறும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். குடும்பத்தினருக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. இன்று ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். தொழில் துறைகள்ல இருந்து வந்த போட்டிகளும் நீங்கும். மற்றவர்களிடத்துல உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு மரியாதையும் இருக்கும். பங்காளிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
கருத்து வேறுபாடுகளும் குறையும். வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். குடும்ப சூழ்நிலைகள் இன்று சரியாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. ஆடம்பர பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிரபலமான மனிதர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறும். வேலை உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவும் இருக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கி மகிழ்ச்சியும் உண்டாகும். எதிர்காலம் குறித்த நல்ல திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. சந்தை நிலவரங்களை கருத்தில் கொள்ளாமல் செயல்படவும் வேண்டாம். கூட்டாளிகளுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு பேசுவதும் நல்லது. முன்கோபமின்றி பொறுமையுடன் பேசுவதும் நல்லது. வேலை இடங்கள்ல சக ஊழியர்களிடத்துல தேவையற்ற சச்சரவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. போட்டி பந்தயங்கள்ல கவனமாக ஈடுபடுவதும் நல்லது. விவாதங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன மனக்கசப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். எளிமையாக முடியக்கூடிய சில விஷயங்கள் கூட சில முறை போராடி தாங்க முடிய வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல வேலையாட்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. உத்தியோகத்துல மறைமுக பிரச்சனைகளும் ஏற்படலாம். அலைச்சல்களுடன் ஆதாயமும் உண்டாகும். தாய் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். அதிகாரிகளுடைய சந்திப்புகளும் அதனால எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். புதிய முயற்சிகளை காலையிலேயே தொடங்குவதும் நல்லது. வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாகவும் இருங்க. சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல சக ஊழியர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். வியாபாரத்துல சக வியாபாரிகளுடைய போட்டிகளையும் சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். இன்று நீங்கள் சுப நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவதில் ஆர்வத்தையும் காட்டுவீங்க. இப்பொழுது எடுக்கின்ற முடிவுகள் அனைத்திலுமே நீங்க வெற்றியையும் காணலாம். இது எதிர்காலத்திற்கு நல்ல பலனை தருவதாகவும் இருக்கும். பிள்ளைகளுடைய திருமணத்துல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். இன்று சுமூகமான போக்கும் காணப்படுங்க. உங்களுடைய மனமும் மிகுந்த மகிழ்ச்சியாகவும் இருக்கும். அந்தஸ்தும் அதிகரிக்கும். உங்களால ஒருவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய வாடிக்கையாளர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்கள் சுமூகமாகவும் முடியும். எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுக்கு இடையே இருந்து வந்த சலசலப்புகளும் நீங்கும். இறை வழிபாட்டுல ஆர்வத்தையும் காட்டுவீங்க. பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். இன்று வெற்றி உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் அதிகரிக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கையிருப்பும் அதிகரிக்கும். உறவினர்களுடைய வகையில சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். வீண் விவாதங்கள்ல ஈடுபடுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன மந்தத்தன்மையும் ஏற்படலாம். குழப்பங்களும் கவலைகளும் இருக்க தங்க செய்யும். சிறந்த பலன்களையும் எதிர்பார்க்கலாங்க. இதற்கு இன்று உகந்த நாள் என்றே கூறலாம். பணியில மும்முரமாகவும் இருப்பீங்க. பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய வேலைகளை திட்டமிட்டு மேற்கொள்வதும் நல்லது. திருமண உறவுல உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பாதுகாப்பாகவும் உணர்வீங்க. உங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லதுதாங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு நீங்க எதிர்பார்த்தது நல்லபடியாகவும் நடைபெறும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனை சமாளிப்பதற்கு போதுமான அளவு பணமும் கையில இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சின்ன சின்ன பதட்டங்களும் ஏற்படலாம். கால்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். வியாபாரத்துல நல்ல முன்னேற்றமும் இருக்கும். தொழில் துறையில எதிர்பாராத வருமானமும் இருக்கும். பூர்வீக சொத்துக்களும் கைக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. உறவினர்களிடத்துல அன்பாக பேசவும் செய்வீங்க. வேலை இடங்கள்ல அக்கறையாகவும் நடந்தும் கொள்வீங்க. சிறப்பான லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். அனுகூலமும் உண்டாகும். சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது. காலத்திற்கு தகுந்தவாறு சில பழக்க வழக்கங்களை மாற்றவும் செய்வீங்க. வாழ்க்கை துணைகளை அனுசரித்தும் செல்வீங்க. இணையம் சார்ந்த விஷயங்களை கையாளும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. வாக்குறுதிகளை தரும் பொழுது நிதானத்துடனும் இருங்க. உயர் பொறுப்பில் இருப்பவர்கள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்திலேயும் அக்கறையாக நடந்து கொள்வதும் நல்லது. ராஜதந்திரமாக செயல்பட்டு சில வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. பெற்றோர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. பழைய கடன்ல ஒரு பகுதியை தந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபார ரீதியாக சில முக்கியமானவர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அனைவருடைய கவனத்தையும் ஈர்க்கவும் செய்வீங்க. ஒரு சிறப்பான நாளாகவும் அமையும். மனதுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. துணிச்சலாகவும் செயல்படுவீங்க. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் அமையும். தெய்வ பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும்.
சிலருக்கு தாய்மாமனுடைய வழியில ஆதாயமும் உண்டாகும். வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலக பணியின் காரணமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். எதிர்பார்த்த லாபத்தையும் பெறலாம். சில முயற்சிகள்ல அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிரிகளிடத்துல இருந்து விலகி இருப்பதே நல்லது தாங்க. சில அவர்களுடைய திட்டங்களை நீங்க முறியடிக்கவும் செய்வீங்க. ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட காலமாக இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். புரிதல்களும் உண்டாகும். சில புதிய நட்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நினைத்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். முன்னேற்றமும் இருக்கும். எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பூர்வீக சொத்துக்களினால அனுகூலமும் உண்டாகும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் அமையும். சிந்தனையின் போக்களை தெளிவாகவும் உணர்வீங்க என்று அன்பு நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். எதிர்பாராத தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான போக்குடனும் இருப்பீங்க. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவாகவும் உணர்வீங்க. உங்கள் தாய் இடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பணியிடத்துல திருப்திகரமான போக்குடனும் இருப்பீங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். உங்கள் துணையிடத்துல மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். இன்று சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. உங்களுடைய முயற்சிகள் சிறியதாக இருந்தாலுமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். திருமண உறவில இன்று உங்கள் துணையிடத்துல மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. உறவில நல்லிணக்கமும் காணப்படும். எதிர்காலத்தை பற்றி பயனுள்ள விவாதங்களும் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணமும் கையில இருக்கும். உங்களுடைய சேமிப்புகள் உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. எதிர்ப்புகளை வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பங்குச்சந்தை வியாபாரத்துல நன்மைகளும் உண்டாகும். ஆன்லைன் வர்த்தகங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். பணவரவும் இருக்கும். சில செலவுகளையும் கையாளவும் செய்வீங்க. மேலதிகாரிகள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. அரசு துறையில மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். சின்ன சின்ன பதட்டங்களும் இருக்கும். வேலை சுமையும் அதிகமாக தங்க இருக்கும். எதிர்ப்புகளை எல்லாமே தாண்டி எதிரிகளும் நண்பர்கள் ஆவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தனவரவுகளின் மூலமாக சேமிப்புகளை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எடுத்த காரியங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். பிடிவாதமான போக்கினை தளர்த்திக் கொள்வதும் நல்லது. நல்ல நண்பர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தேவையில்லாமல் கடன் வாங்கவும் வேண்டாம். வரவு செலவு கணக்குகளை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. வெளியூர் பயணங்களின் பொழுது பொருட்களை பத்திரப்படுத்திக் கொள்வதும் நல்லது. மற்றவர்களுக்காக சில செலவுகளையும் செய்வீங்க. இதுல கவனமாக இருப்பதும் நல்லது. வீடு வாகனங்களை சீர் செய்தும் விடுவீங்க. குடும்பத்தினருடைய ஆதரவுகளும் இருக்கும். எதிர்பார்த்து இருந்து வந்த தொகையும் கைக்கும் வந்து சேரும். வியாபாரத்துல பழைய வேலையாட்களை மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அதிகாரிகள் உங்களுக்கு சுமூகமான போக்குடனும் இருப்பாங்க. உங்களை மதிக்கவும் செய்வாங்க. சில திருப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று புதிய முயற்சிகளை காலையிலேயே மேற்கொள்வதும் நல்லதுதாங்க. தந்தை வழி உறவினர்கள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்கள் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. வெளியூர்ல இருந்து வருகின்ற செய்திகள் சுமூகமாகவும் இருக்கும். மகிழ்ச்சியையும் தருவதாகவும் இருக்கும். நீங்க எதிர்பார்த்த செய்திகளாகவும் இருக்கும். உங்களுடைய முன்னேற்றத்திற்கும் உதவிகரமாகவும் இருக்கும். அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல போட்டியாளர்களுடைய தொல்லைகளையும் சாமர்த்தியமாக கடந்து வரவும் செய்வீங்க. இன்று மேலதிகாரிகள் கிட்ட விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. தர்ம காரியங்களுக்காக பணத்தை செலவும் செய்த மனமும் நிம்மதியாகவும் இருக்கும். எதிரிகளுடைய தொல்லைகளும் நீங்கும். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் இருக்கும். தவறிப்போன சில வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உயர் அதிகாரிகளுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. விடாப்படியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உண்மையானவர்களை புரிந்தும் கொள்வீங்க. உணவு பழக்க வழக்கங்கள்ல சில மாற்றங்களையும் செய்வீங்க. எதிர்பாராத தனவரவும் இருக்கும். பிறமொழி பேசுகின்ற மக்களுடைய உதவிகளும் இருக்கும். உங்களுடைய ஆசைகள் மேம்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம்.
உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் உண்டாகும். தந்தையிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். சகோதரர்களினால பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அனுகூலமான நாளாகவும் இருக்கும். விரைந்து செயலாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகள்ல சின்ன சின்ன சவால்களும் போட்டிகளும் இருக்கத்தங்க செய்யும். இந்த சவால்களை எல்லாமே திறமையாக சமாளிக்கவும் செய்வீங்க. நிதி வளர்ச்சி சீராகவும் இருக்கும். சேமிக்கின்ற பழக்கத்தை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. திருமண உறவிலை என்று மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று சிறப்பாகவும் செயலாற்றவும் செய்வீங்க. நிதி வளர்ச்சியும் இருக்கத்தங்க செய்யும். இன்று பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பயனுள்ள சேமிப்பு திட்டங்கள்ல கலந்தும் கொள்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பெரிய அளவில் ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்று யோகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். சாதுரியமாக செயல்பட்டு தொழிலை மேம்படுத்தவும் செய்வீங்க. உங்களுடைய திறமைகளின் மூலமாக புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். வியாபாரத்துல நல்ல முன்னேற்றமும் இருக்கும். எதிர்ப்புகளும் நீங்கும். பணவரவும் இருக்கும். கையிருப்பும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப தேவைகளும் பூர்த்தியாகும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. சில செயல்களை முன்கூட்டியே அறிந்து செய்வதும் நல்லது. வேலையில உயர்வும் இருக்கும். செல்வாக்கும் அதிகரிக்கும். தொழில் விஷயத்துல உங்களுடைய தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். புதிய சிந்தனைகளின் மூலமாக வியாபாரமும் பலப்படும். காரசாரமான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. சுபகாரிய நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல மனமும் ஈடுபடும். பாகப்பிரிவினை விஷயத்துல நிதானமாக இருப்பதும் நல்லது. கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த அலைச்சல்களும் டென்ஷன்களும் நீங்கும். குடும்பத்துல அமைதியும் இருக்கும். மனதில எதிர்மறை சிந்தனைகளும் ஏற்படலாம். வராது என்று நினைத்த பணமும் கைக்கு வந்து சேரும். வியாபாரத்துல தள்ளிப்போன வாய்ப்புகளும் தேடி வரலாம். உத்தியோகத்துல இழந்த உரிமைகளை நீக்கவும் செய்வீங்க. மன நிறைவு உண்டாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத பணவரவும் இருக்கும். சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். தந்தை வழி உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சிலருக்கு வெளியூர்ல இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று தரிசிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஆதாயமும் உண்டாகும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். என்று எதிரிகளுடைய விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வருமானத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மறைமுக எதிரிகளுடைய செயல்பாடுகளும் இருக்கத்தங்க செய்யும். சில தேவையற்ற அலைச்சல்களும் இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று சில நாட்களாக மனதில் இருந்து வந்த குழப்பங்களுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காணலாம். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமையும் அதிகரிக்கும். தடைப்பட்டு இருந்த சில வேலைகளும் நல்லபடியாகவும் முடியும். உடல் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல சில தந்திரங்களை புரிந்தும் கொள்வீங்க. உத்தியோகத்துல எதிர்பார்த்த பொறுப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதளவுல இருந்து வந்த சோர்வும் நீங்கும். எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திறமைகள் வெளிப்படக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமையும் அதிகரிக்கும். கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உணவு வகைகளினால அலர்ஜி ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சீரான நாளாகவும் இருக்கும். வேலைகள்ல கண்ணும் கருத்துமாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில சாதனைகளையும் செய்வீங்க. பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். இதில் வெற்றியும் உண்டாகும். பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய வேலைகள்ல கவனமாகவும் இருங்க. விடாப்பிடியான எண்ணங்களுடனும் இருப்பீங்க. முயற்சிகள்ல வெற்றியும் காண்பீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணையுடன் நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. உறவில நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சி சிறப்பாகவும் இருக்கும்.
ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்றைய நாள்ல நீங்க சுறுசுறுப்பாகவும் காணப்படுவீங்க. உடற்பயிற்சி, யோகா போன்றவற்றிற்கு முக்கியத்துவமும் தருவீங்க. வெற்றிகள் தேடி வரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். செல்வாக்கும் அதிகரிக்கும். உங்களுடைய தேவைகளும் பூர்த்தியாகும். நினைத்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். தொழில புதிய பாதைகளும் தென்படும். வியாபாரத்துல நண்பர்களுடைய உதவிகளும் பக்க பலமாகவும் இருக்கும். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிநாட்டுல இருந்து நண்பர்களுடைய உதவிகளும் தேடி வரலாம். பணவரவும் இருக்கும். வங்கி இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில செலவுகளும் இருக்கும். வேலை இடங்கள்ல சிறப்பாகவும் உணர்வீங்க. இன்று மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்களுடன் ஏற்பட்டு இருந்த பிணக்குகளும் நீங்கும். வராமல் இருந்த தொகையும் கைக்கு வந்து சேரும். உத்தியோகத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. அரசு வேலைகள்ல கவனமாகவும் இருங்க. புதிய தொழில் ஆரம்பிப்பதுல பொறுமையாக இருப்பதும் நல்லது. முக்கிய பிரமுகர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிறப்பாகவும் உணர்வீங்க. சிறிய வாய்ப்புகளையுமே நல்லபடியாக பயன்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு நல்லது சொல்ல போய் அது தீயதாக முடியாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. ஏதாவது பொல்லாப்பும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்ற ஆதங்கமும் ஏற்படலாம். வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோகத்துல அதிகாரிகளுடன் பணிப்போரும் ஏற்பட்டு நீங்கும். பொறுமை தேவைப்படக்கூடிய நாளாகவும் அமையும். இன்று மனதில தெய்வ பக்தியும் அதிகரிக்கும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. சிலருக்கு பிள்ளைகளினால செலவுகளும் ஏற்படலாம். வெளியிடங்கள்ல சாப்பிடுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மாலையில உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் இருக்கும். அலுவலகத்துல உங்களுடைய பணிகள்ல சக பணியாளர்கள் உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். இன்று சில சவாலான வேலைகளையும் கையில எடுத்தும் இருப்பீங்க. முக்கியமான வணிக ஒப்பந்தங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் முடியும். உங்களுடைய கருத்துக்களையும் மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெற்றியும் உண்டாகும். மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய முதலீடுகளையும் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுப்பதிலும் அவசரத்தை காட்டவும் வேண்டாம். குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. பேச்சுக்கள்ல கனிவாக இருப்பதும் நல்லது. நீண்ட நேரம் கண்விழிப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். இன்று எதிலும் பதட்டமின்றி பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது தாங்க. புகழும் கௌரவமும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கனிவாக நடந்து கொள்வதும் நல்லது. நண்பர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கும். எதிர்பாராத பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையாக இருப்பதும் நல்லது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து இருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்ற இறக்கத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. இன்று பணியின் தரம் மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடும். பணியிடத்துல மேலதிகாரிகள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. திருமண உறவில மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். அனுசரித்து செல்வதும் நல்லது. உறவில நல்லிணக்கத்தை தக்க வைக்கவும் செய்வீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சிறப்பாகவும் இருக்கும். வரவும் செலவும் கலந்துதாங்க இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மன நிம்மதியாகவும் உணர்வீங்க. வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வேலைகள்ல முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். அரசு வேலையில பதவி உயர்வுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல வெற்றியும் இருக்கும். தன லாபமும் இருக்கும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. புனித யாத்திரைகள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்மீகம் தொடர்பான செயல்பாடுகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். பணவரவும் இருக்கும். தொழில மேன்மையும் உண்டாகும். எண்ணியது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மனதளவுல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கி தெளிவும் உண்டாகும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். சட்டென்று கோபப்படவும் வேண்டாங்க. சின்ன பிரச்சனைகளை பெரியதாக எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். இரவு நேர பயணங்களின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. ஆடம்பர செலவுகள் செய்யும் பொழுது கவனமாகவும் இருங்க. மனம் போன போக்குல செல்லவும் வேண்டாம். விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. கல்யாண பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். சவாலான வேலைகளையும் சாதாரணமாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில நன்மைகளும் உண்டாகும்.
வியாபாரத்துல விஐபிக்கள் வாடிக்கையாளர்களும் ஆவாங்க. உத்தியோகத்துல அதிகாரிகளுக்கு உதவிகளும் செய்வீங்க. மகிழ்ச்சியும் உண்டாகும். மனதுல உற்சாகமும் இருக்கும். செயல்கள்ல பரபரப்பாகவும் உணர்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. அந்யூன்யமும் அதிகரிக்கும். உங்களுடைய யோசனையை வாழ்க்கை துணை ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு எதிர்பாராத பணவரவும் இருக்கும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்து வந்த நபர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலக பணிகளின் பொழுது சக ஊழியர்கள் உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். அரசு சார்ந்த வேலைகள்ல வெற்றியும் உண்டாகும். வீட்டுல செல்வ செழிப்பும் இருக்கும். மனைவி மற்றும் நண்பர்களின் மூலமாக சில ஆதாயமான தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆரோக்கியமும் இருக்கும். எதிரிகளின் மீது கவனமாக இருப்பதும் நல்லது. புதியதாக எதிரிகளும் உழைத்து வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இரவு நேர பயணங்களின் பொழுது கவனமாகவும் இருங்க. மங்களகரமான நிகழ்ச்சிகள்ல கலந்தும் கொள்வீங்க. சிலருக்கு கண்கள் தொடர்பான பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பாராத சில பயணங்களும் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய கூட்டாளிகள் பற்றிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். சகோதரர்களுடைய வகையில ஒற்றுமையும் உண்டாகும். நண்பர்களுடைய உதவிகளின் மூலமாக சாதகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்ல விதத்திலும் நிறைவேறும். பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவத்துடனும் இருப்பீங்க. பணிபுரியும் இடத்துல பொறுப்புகளும் அதிகரிக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்கள் கிட்ட எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 3:47 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு ஒரு உகந்த நாள் என்றும் கூறலாம். இன்று முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாளை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். பணிகளை திறம்பட செயலாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். திருமண உறவிலை என்று காதல்ல மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. உங்கள் துணை இடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. இன்று நிதிநிலையை பொறுத்தளவிற்கு தொழில் தொடர்பாக சில முக்கியமான முதலீடுகளையும் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. லாபமும் இருக்கும். அதே சமயத்துல செலவுகளையும் கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு உடற்பயிற்சி சார்ந்த வகையில முன்னேற்றமும் இருக்கும். இதுல ஆர்வத்துடனும் இருப்பீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிறப்பாகவும் செயல்படுவீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். வியாபாரம் சூடுபிடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில சின்ன சின்ன இடையூறுகளும் தோன்றி மறையலாம். கண்கள் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்லைன் சூதாட்டங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பங்குச்சந்தை வியாபாரத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. தன விருத்திக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வேலையில மாற்றங்களும் இருக்கும். வியாபாரம் சிறப்பாகவும் இருக்கும். ஆன்மீக பணிகள்ல ஈடுபடுவது மன திருப்தியையும் ஏற்படுத்தும். ஏதிலும் விடாப்பிடியாக செயல்பட்டு வெற்றியையும் எதிர்பார்க்கலாம். ஏதாவது ஒரு வகையில சின்ன சின்ன கவலைகளும் ஏற்பட்டு மன அழுத்தங்களை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று புதிய சேமிப்பு திட்டங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறையும். வியாபாரத்துல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வழக்கு சாதகமான தீர்ப்பையும் பெற்றுத்தரும். நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவர் உங்களையே தேடி வந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல இழந்த செல்வாக்கை மீட்கவும் செய்வீங்க. அரசால் அனுகூலமும் உண்டாகும். வியாபாரத்துல பழைய சரக்குகளை விற்று தீர்க்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய கருத்துக்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். தொட்டது துலங்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். பணப்புழக்கமும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உறவினர்களிடத்துல இருந்து எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் வந்து சேரும். அலுவலகத்துல அதிகாரிகள் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பங்குதாரர்களினால சின்ன சின்ன திருப்பங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று அரசு சார்ந்த வகையில வெற்றியும் உண்டாகும்.
வீட்ல செல்வாக்கும் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வமும் அதிகரிக்கும். நல்ல முறையில தேர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டு இருக்கிறவங்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். அரசு சார்ந்த விஷயங்கள்ல வெற்றியும் உண்டாகும். சில நல்ல பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தவும் செய்வீங்க. நீண்ட நாள் பிரச்சனைகளும் குறையும். மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல உழைப்பும் அதிகரிக்கும். தாய்மாமனுடைய வகையில ஒத்துழைப்புகளும் இருக்கும். குழந்தைகளுடைய வழியில அனுகூலமான சூழலும் உண்டாகும். தடைப்பட்ட சில வேலைகள் கைகூடியும் வரும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். அமைதி நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 3:47 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் இருக்கும். விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் ஆற்றலுடனும் வலிமையுடனும் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. கடினமான வேலைகளையும் நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை திறம்பட கையாளவும் செய்வீங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவதற்கான திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே மன ஒற்றுமையுடனும் இருப்பீங்க. காதல்ல இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய திருமணத்தை பற்றி குடும்பத்துல பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். எதிர்பாராத வகையில பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிறப்பாகவும் உணர்வீங்க. இன்று சுறுசுறுப்பாகவும் காணப்படுவீங்க. சில வெற்றிகளும் தேடி வரலாம். வர்த்தக பணிகள்ல முன்னேற்றமும் இருக்கும். வெளிநாட்டு பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வியாபாரத்துல நன்மைகளும் உண்டாகும். உறவினர்களுடைய ஒத்துழைப்பினால தொழில புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொன் பொருட்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உயர் பொறுப்பில் இருப்பவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். லாபமும் இருக்கும். வாகன யோகத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெற்றி பெற வேண்டும் என்ற வேட்கையுடனும் இருப்பீங்க. உறவினர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. நீண்ட நேரம் கண்விழிப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. யோசிக்காமல் எந்த ஒரு வேலையிலும் இறங்கவும் வேண்டாம். வியாபார பணிகள்ல நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. வீட்டுல பணம் நகைகளை பத்திரமாக வைத்து எடுப்பதும் நல்லது. ஆன்லைன் வர்த்தகத்துல எச்சரிக்கையாகவும் இருங்க. பிள்ளைகளுடைய போக்குல நல்ல மாற்றங்களும் இருக்கும். ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவதும் நல்லது. வருங்கால திட்டத்துல ஒன்று நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேற்று மதத்தினர் உதவிகரமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல புதிய வேலை ஆட்களை அமர்த்தவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஆதரவுகளையும் தருவாங்க. உங்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மனதுல உற்சாகமும் பெருக்கெடுக்கும். மன உறுதியோடு முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு குடும்பத்தினருடன் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுக்காக செலவுகளையும் செய்வீங்க. மகிழ்ச்சியான செலவுகளாகவும் இருக்கும். சிலருக்கு சிறிய அளவுல உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உரிய சிகிச்சையினால உடனே நிவாரணமும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல பணிச்சுமையும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். தொழில் சார்ந்த பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் இருக்கும். நுட்பமான செயல்பாடுகளினால ஆர்வமும் அதிகரிக்கும். புதிய வாடிக்கையாளர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பணிபுரியும் இடத்துல பொறுப்புகளும் அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்கள்ல சில மாற்றங்களையும் செய்வீங்க. குழந்தைகள் பற்றிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். உயர்வு உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளில் ஈடுபடவும் செய்வீங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கும். உறவினர்களுடைய வருகை உற்சாகத்தை தருவதாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆன்மீக ஈடுபாடுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும்.
மன ஆறுதல்களையும் தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியில என்று நீங்க மும்முரமாக ஈடுபடவும் செய்வீங்க. திருமண உறவில என்று காதலுக்கு உகந்த நாள் என்றும் கூறலாங்க. உங்களுடைய காதலை உங்கள் வீட்டுல கூறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சாதகமான போக்கும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தொண்டு நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கோயில்களுக்காக தான தர்மங்களையும் செய்வீங்க. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். இன்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். செல்வ சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. எதிர்பார்த்த சில விஷயங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். இணையம் தொடர்பான முதலீடுகள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. சகோதர சகோதரிகளினால நன்மைகளும் உண்டாகும். தொழிலை நல்ல முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. உங்களுடைய வளர்ச்சி மாற்றங்கள் நல்லபடியாகவும் இருக்கும். செல்வாக்கும் அதிகரிக்கும். மன திருப்தியாகவும் உணர்வீங்க. எந்த ஒரு செயலிலுமே துணிச்சலோடு இறங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை இடங்கள்ல உங்களுடைய திறமைகளை அங்கீகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கையில பணமும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்லைன் வர்த்தகத்துல கவனமாக ஈடுபடுவதும் நல்லது. நெருங்கிய நண்பர்களாக இருந்தாலுமே சில விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. ஆடம்பர செலவுகள் செய்வதில் கவனமாக இருப்பதும் நல்லது. பயணங்களினால அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயமும் உண்டாகும். உங்கள் தாயாருடன் வீண் விவாதங்களும் ஏற்படலாம். பிரியமானவர்களுடைய சந்திப்புகளும் நிகழும். வெளியூர்ல இருந்து வரவேண்டிய பணமும் கைக்கு வந்து சேரும். வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் தீரும். உத்தியோகத்துல சூழ்ச்சிகளை முறியடிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய தேவைகளும் பூர்த்தியாகும். எதிலும் என்று பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. புதிய முயற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால வார்த்தைகள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. வாகனத்துல செல்லும் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. குடும்பத்தில் உள்ளவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படுவதும் நல்லது. அலுவலகத்துல சக ஊழியர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்கும். சமூக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். பொன் பொருட்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய எண்ணங்களும் நிறைவேறும். விவசாய துறைகள்ல மேன்மையும் உண்டாகும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றவும் செய்வீங்க. தந்தை வழி உறவினர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. புதிய வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். நன்மைகள் நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். காணாமல் போன பொருட்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஒத்துழைப்பான நாள் என்றும் கூறலாம். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.